வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கிட்டு வந்தேன். அதையும் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத காட்ட போகிறேன். ஒரு சில பொருள் வந்து ஆஃபரில் இருந்துச்சு, ஒரு சில பொருள் வந்து ஆஃபர் கிடையாது. அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்தது வந்து செராமிக்கில், அப்புறமா கடாய் தான். வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இந்த பாத்ரூமில் மாட்டுற ஃப்ரெஷ்னர். இது இதில் வந்து ஒரு பேக்கில் வந்து மூணு செட்டு இருக்குது பாருங்கள். அது ஒன்று வந்து 3 சேர்த்து 149 ரூபா. நான் வந்து அஸ்மா வந்து 2 செட்டு வாங்கியிருக்கா. 3 பாத்ரூமுக்கு வந்து மாற்றி போடணும்னா அப்பப்போ போவோம் இல்லையா, அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்புங்க. நல்லா வந்து பேக்கிங்லாம் நல்லா உடையாமல் பண்ணி தருவாங்க ஹோம் சென்டரில். ஆனால் என்னென்னா கவருக்கு மட்டும் காசு வாங்கிக்குவாங்க. இங்கே டீ கப், இந்த மாதிரி மில்க்கு ஊற்றி குடிக்கிறதுக்கு மில்க் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா, க்யூட்டாக. நம்ம கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினா, இது அஸ்மாவுக்காக அது வாங்கிச்சு. இல்லை அஸ்மா வந்து ரோஸ் கலர் வாங்கிச்சுன்னா, அவளுக்கு ரோஸ் கலர் தானே பிடிக்கும், அதனால ரோஸ் கலர் வாங்கினா. ஆமா, நீ பெரிய கப்பு வாங்கிட்டு வந்து 1/2 லிட்டர் பால் நீயே ஒருத்தியே குடிச்சிட்டேன்னா நான் என்ன செய்யறது? 3/4 லிட்டர் பால் அழகா இருக்குல்ல. எல்லாம் நல்லா. ஹோம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சில நேரத்தில் தான் இருக்கும், எல்லாம் இந்த கலரில் தான் இருக்கும். அவங்க ஒருவேளை நம்ம கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, என்னை பற்றி தெரில. இது 3, இதில் இதுவும் அதுவும் ஒன்றா இல்லை, எனக்கு தக்கும் அம்மாக்கா தக்கும் இருக்குல்ல. எனக்கு இது 3 தான் வாங்கணும். அவன் இன்னொன்று வாங்கலான்னா அவன் இதெல்லாம் எதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டான். ஆனால் அவனுக்கு போட்டு பெரிய கப் வாங்கிட்டான். அவன் மட்டும் பெருசாக இது மாதிரி இது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். இந்த இருக்கு அஸ்பக்கு வந்து இதுதான் வாங்கினான். இந்த பார்த்தியா, அவன் குடிக்கிற பூஸ்ட்டுக்கு இந்த பெரிய கப்பு வேணும்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கான். இந்த கப்போட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 149 ரூபா, 150 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கப்பு 150 ரூபா. இது வந்து ஒன்று 60 ரூபா, இது ஒன்று 69 ரூபா. அப்புறம் இது என்னன்னு பார்க்கலாம். இது ஒன்று 200 ரூபா. நீ எடுத்தது மட்டும் அதிக விலைடி. அது இந்த ஃப்ரெண்ட்ஸ் வராமல் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இது 3 கப்பு. இது அஸ்பக் பெருசு வாங்கினா சரி, இது வந்து செட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது 4 கப்பு எக்ஸ்ட்ரா தனியாக வாங்கினேன். இதில் நாங்கள் யாரும் குடிக்கவே மாட்டோம். ஏன்னா நீ ஸ்டீல் கப்பில் தானே ஊற்றி கொடுப்பேன். நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி குடிப்போம். வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா, கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஒரு பந்தாவுக்கு இதில் ஊற்றி கொடுத்து ஒரு பந்தாவுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு வாங்கி வைக்கிறது. இதுதான் நம்ம சேனல் பர்ச்சேஸ். இதெல்லாம் அவங்க பர்சனல் பர்ச்சேஸு. இது வந்து நம்ம சேனலுக்காக வீடியோக்காக வாங்கின ஒரு இது. இந்த கடாய் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த வெள்ளை கலர் கடாய் வந்து இல்லை. ரொம்ப நாளாக இது வாங்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டா இது இதுக்கு நம்ம வீட்டில் தான் அத்தனை கடாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவேன். சரி, இந்த டைம் வந்து அஸ்மா சொன்னால் வாங்கணும் சொல்லிட்டே தானே இருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொன்னால் இது வந்து 2000 ரூபாய். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். ஆனால் வெயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு அந்த அளவுக்கு பெருசாக வெயிட் ஒன்றும் இல்லை. இது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஏதாவது வறுவல் வச்சு பார்த்தா தான் நமக்கு வந்து இதில் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லை தீஞ்சு போயிருதா அப்படின்னு தெரியல. செராமிக் கோட்டிங் இருக்கிற ஒரு கடாய். இது அலுமினியமாக தான் இருக்கும். அதுக்கு மேலே செராமிக் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் உள்ள ஒரு கடாய். இது அருமையாக நல்லா ஸ்டீலில் வந்து கைப்பிடியெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சமையல் பண்ணி பார்த்துட்டு இந்த கைப்பிடி சூடாகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் வைக்கலாம், ரெண்டுக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நான் இதை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்புறமா சொல்கிறேன். இதுதான் நம்ம வீட்டுக்கு வாங்கின ஹோம் சென்டர் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தீபாவளிக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போனோமா, அப்போ வந்து ஹோம் சென்டரில் போனப்போ இதெல்லாம் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கு வந்து மொத்தமாக பொருட்கள்லாம் வாங்குறத விட இந்த மாதிரி அப்பப்போ போகிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கும் வந்து ஒரு கஷ்டம் தெரியாது. 1 மாதம் விட்டு 2 மாதம் விட்டு இந்த மாதிரிலாம் ஒரு 2000 அப்படி நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணுறப்போ நமக்கு வந்து கஷ்டம் தெரியாது. மொத்தமாக பொருளுங்களை சேர்த்து வாங்குறப்போ எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு தெரியும். அதனால் அப்பப்போ போயிட்டு நான் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து காட்ட போகிறேன். நான் வந்து இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். இங்கே நம்ம புரூக்ஸில் இருக்குங்களா ஹோம் சென்டர், அங்கே தான் வாங்கினேன். ரெண்டுமே இது வந்து ஆயில் ஸ்ப்ரே. நம்ம எண்ணெயெலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம
நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தோசையெல்லாம் ஊற்றணும்னா ஸ்பூன்லேயோ இதுலேயோ எடுத்து தான் எண்ணெய் ஊற்றுவோம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம எடுக்கிறப்போ அங்கங்கே லீக் ஆகி சொட்டு சொட்டாக வரும். இல்லை தோசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எண்ணெய் தங்கிரும். அதனால் சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து வாங்கினேன் ஆயில் ஸ்ப்ரே. நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா லைட்டாக அப்படியே தூரல் மலைச்சாரல் போல் லைட்டாக அப்படியே சாரல் மாதிரி விழுகும் இல்லையா, அதுக்காகவே இது வாங்கினேன். உள்ளே இருக்க ஓஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. நான் இதை பார்த்து தான் வாங்கினேன். சில பாட்டில்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓஸ் வந்து பாதி அளவில் தான் இருக்கும். அப்போ பாதி எண்ணெயை நம்ம வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணுறப்போ பாதி எண்ணெய் நமக்கு வந்து வராது. அப்போ அப்படி இருக்கிறதுனால இது நான் பார்த்தேன். ஓஸ் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு கீழே வரைக்கும் நல்லா சுருண்டே நிற்கிது. அதனால இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதை இப்போ நான் தோசை ஊற்றுறப்ப நம்ம மலைச்சாரல் பண்ணி பார்ப்போம். அடுத்து இது ஒன்று வாங்கினேன். இது என்னென்னா நம்ம பணியாரக்கல் இல்லைன்னா தோசைக்கல்ல வந்து நம்ம எண்ணெய் வச்சு தேய்ப்போம் இல்லையா, அதுக்காக நம்ம தனியாக வச்சுருப்போம். இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் இது தனியாக இருக்கும் இல்லையா, தனியாக இருக்கிறப்ப எடுக்கிறப்போ ஒரு கிண்ணத்தில் வச்சுட்ருப்போம். வச்சுட்டு இதை எடுத்து நம்ம இது பண்ணுறப்போ அதுவும் பார்த்திங்கன்னா அங்கங்கே எண்ணெயாக சொட்டு சொட்டாக விழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த பாட்டிலோடு வச்சுட்டோம்னா இதில் எண்ணெயை ஊற்றிட்டு இப்படி மூடி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நமக்கு வேலையும் கொஞ்சம் கம்மி இருக்கும். ஏன்னா அங்கங்கே எண்ணெய் சிந்தாது செதறாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக இது ஒன்று வாங்கினேன். பணியாரக்கல் நம்ம இரும்பு தோசைக்கல்ல வந்து எண்ணெய் தடவுவோம். இந்த மாதிரியெல்லாம் எண்ணெய் தடவுற மாதிரி ஒரு ஏதாவது சமையல் பண்ணோன்னா அதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நம்ம வந்து இப்போ தோசை ஊற்றி ஸ்ப்ரை பண்ணுவோம். இதோட ரேட் என்ன அப்படின்னு கேட்பீங்க எல்லாரும். இது வந்து 250 ரூபாய்க்கு வாங்கினோம் இது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா 300 ரூபா, 299 ரூபா. இது 249 ரூபா. சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் வைக்கிறப்போ வந்து ஒவ்வொரு பொருளும் பார்க்குறப்போ அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போயுமே வீடியோ எடுக்கிறோம். வீடியோவில் வந்து இது இடையில இப்படி ஒரு சமையல் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி வச்சோம்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் செடி மாதிரியே இருந்ததுனால இது வாங்கினேன். இப்படிலாம் கொட்டினா கூட அந்த மண் வந்து கீழே விழுகாது. இதுவும் பார்த்திங்கன்னா 250 ரூபா, 249 ரூபா. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இனி இந்த தம்ப்நெயிலாம் எடுக்கிறப்போ இங்கனக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை, ஏதாவது தட்டு இங்கெல்லாம் வைக்கிறப்போ இந்த மாதிரிலாம் வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இப்போதைக்கு அப்பப்போ போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு போக போக வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். வாங்க இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மெயின் ஐட்டத்தில் வந்து இருங்க முதல்ல கட்டுறேன். இந்த மாதிரி இதுக்கு இந்த ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல பார்த்திங்களா ஒரு ஹோல் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மூடி நல்லா இருக்குல்ல, இதுக்கு ஒரு மூடி. இப்போ ஓப்பன் மாதிரி சென்ட் பாட்டில். ஆமாம், அந்த ஐடியாவில் தான் பண்ணியிருக்காங்க. சென்ட் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோம் அது மாதிரி இதையும் பண்ணி பார்ப்போம் பண்ணியிருப்பாங்க போல். இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இந்த வயர் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்பத்திரியில எல்லாம் ட்ரிப் எடுத்துக்க வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. சரி இதில் எண்ணெய் ஊற்றிடுவோம். தேங்காய் எண்ணெய் தான் தோசை ஊற்றுவோம். கடைசியில் தேங்காய் எண்ணெயை பார்த்தா தேங்காய் எண்ணெய் காலியாக போச்சு. அதனால சரி வேறு எண்ணெயும் ஊற்றிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் இருக்கட்டும், நிறையா வேணாம். ரெடி. இதில் ஒரு எண்ணெய் ரெடி. அடுத்து இதில் ஊற்றிடுவோம். இதுலேயும் கொஞ்சம் ஊற்றுவோம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுறப்போ அது வரைக்கும் இது சீக்கிரம் காலியாகணும்ல, அதனால தான். இந்த பாருங்கள், இது இங்கே ஒரு மூடி இருக்குது. ஏன்னா இது வந்து டைட்டாக இப்படி அமுத்தினோன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்படி மூடிட்டோம்னா இது டைட்டாக இப்படி மூடிக்கும். லீக் ஆகவோ இல்லை டஸ்ட் எதுனா இதுக்குள்ளே போகவோ வாய்ப்பே கிடையாது. நீட்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டுலேயும் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். வாங்க இப்போ தோசை ஊற்றிடுவோம். தோசை ஊற்றிட்டு நம்ம ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஊற்றுவோம் இல்லையா, அது அங்கங்கே மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றுறதுக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. ரொம்பையும் வந்து சாரல் மாதிரியெல்லாம் வரல. ஒரு இடத்துல பெரிய சொட்டா விழுந்து மற்ற இடத்துலலாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே செதற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது. நம்ம ஸ்பூனில் ஊற்றுறதுக்கு இது பரவாயில்ல தான். இது ஓகே, டெஸ்டட் ஓகே. உங்களுக்கு வேணும்னா இது போல் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க.